நான் திரும்பி போறதுக்கான நேரம் வந்துருச்சு கௌரி. என்னம்மா சொல்ற? எங்களை விட்டு போக போறியா? ஆமா, இனிமே நானே இங்க இருக்க நினைச்சாலும் என்னால முடியாது. ஏமா? அதுதான் இயற்கையோட விதி. அத நாம மாத்த முடியாதா? இயற்கையோட விதியை என்னால மீற முடியாது, மாத்தவும் முடியாது. அது என்ன பெரிய விதி? ஆதி சிவனும் ஆதி சக்தியும் கொடுக்கிற வரம், தண்டனை, இப்படி எல்லாமே இயற்கை விதிதான். காவல் தெய்வமா இருந்தாலும் நானும் இயற்கை விதிக்கு கட்டுப்பட்டவதான். என்கிட்ட ஆத்தா இது இயற்கையின் விதின்னு சொன்னதும், ஆதி சிவனும் ஆதி சக்தியும் கொடுக்கிற வரோன்னு சொன்னதும் நம்ம வாழ்க்கையில பொருத்தி பார்த்தா அது உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த குழந்தை பாக்கியம் தான்னு எனக்கு பொறுமையா தான் புரிஞ்சுது. நீ கர்ப்பமாக போறத முன்னாடியே உணர்ந்துதான் உனக்கும் சித்தப்பாக்கும் இடையில இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு கனகதுர்கா வீட்டை விட்டே போயிட்டா. அப்படின்னா என்ன பாத்துக்க வந்தவ என்னாலதான் இங்க இருந்து போனாலா? ஏன் சந்தோஷத்துக்காக தான் என்னை விட்டு விலகுனாலா? அம்மன் என் கூட இருந்தப்ப அவ அருமையை புரிஞ்சுக்காம நான் ஜட மாதிரி இருந்துட்டேன். அவ கருணையும் அன்பையும் நான் என்னன்னு சொல்றது? அம்மனோட மனமும் குணமும் எனக்கு புரிஞ்சிருந்தா இந்த பாவி அவர் இங்க இருந்து போக விட்டுருக்க மாட்டேனே. துர்கா, அவன் நோக்கத்தை இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியே, இது போதும் அவளுக்கு. எப்பவும் நீ அவளோட குழந்தைதான். எங்க இருந்தாலும் உன்னை அவ ஆசீர்வாதம் செஞ்சுட்டு தான் இருப்பா.